கைஸ் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்டிகுலராக அனுப்பிடுறீங்க. ஆனால் இது என்னென்ன லாரி டயர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. கைஸ் இது லாரி டயர் கிடையாது, பைக்கு தான் மாடிஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு இடத்துல பண்ணாங்க, திருப்தி கிடையாது. இப்போ ஃபுல்லாக திருப்பி ரீஒர்க் பண்ணி நம்ம மெட்ராஸ் பைக்கரில் இதை ஃபுல்லாகவே வந்துட்டு லைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கஸ்டமைஸ் சீக்கிரமாக அட்டகாசமாக பயங்கரமான பைக் வருது. அண்ட் கைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடிஃபைட். எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கிளியர் ஒட்டியிருக்காங்க. கஸ்டமருக்கு திருப்தி இல்லை, ஸ்டிக்கர் ஒட்டி கிளியர். வேரல்ஸ் இதே கெமோஃப்ளீஸ் தீமில் நம்மளது உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுவும் கெமோஃப்ளைஸ்டு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் ஓல்டு புல்லட்டு விண்டேஜ் பைக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கேரேஜுக்கு வந்திருக்கு. லைக் மாடிஃபைட் பண்ணும். கம் லெட்ஸ் கோ இன்சைட் தி சர்வீஸ் சென்டர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு லைக் பார்க்கிங் ஏரியா. ஸோ கைஸ் வெல்கம் டு மெட்ராஸ் பைக்கரோட சர்வீஸ் சென்டர். இதுதான் நம்மளோட புது சர்வீஸ் சென்டர். அப்போ பழைய சர்வீஸ் சென்டர் ஒர்க் ஆகலைன்னா அதுவும் நடந்துகிட்ருக்கு. இடம் பத்தாத காரணத்தால் வி ஹேவ் ஷிஃப்டட் சம்திங் ஹியர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி சர்வீஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, பிரதர் இந்த ஃப்ரேம் கட் ஆகிருது. இங்கே வந்து பாருங்களேன், இதுலலாம் ரெண்டு சைடும் கட் ஆகிருக்கு ஃப்ரேம். இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் கட் ஆகிருக்கா, செஞ்சிட்டோம். அந்த பக்கம் அப்படியே காட்டுங்களேன். ஸோ அதுவுமே பண்ணியிருக்கோம். டபுள் சைட் ஃப்ரேம். இது ஏன் டபுள் சைடு ஆகுது அப்படின்னா, சிங்கிள் சைடு ஃப்ரேம் கட் ஆகும்போதே நீங்கள் அதர் சைடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் அந்த சைடு கட் ஆகும். அண்ட் அப்படி பண்ண வண்டி இங்கே இன்னும் பாருங்கள், ஒரு சைடு கட் ஆகிருக்கு, அதையும் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். அண்ட் இது லைஃப் டைம் கேரண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒர்க்குக்கு. அண்ட் ஹியர் வி ஹேவ் தண்டர்பர்ட் விச் இஸ் கெட்டிங் ரெடி. லைக் இங்கே பாருங்களேன், பின்னாடி செட்டப் மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளாஸாக கைப்பிடி அந்த ஸ்டே மட்கார்ட்ஸ் தண்டர்பர்ட் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்தது. இது ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஹியர் வி ஹேவ் த மான்ஸ்டர். ஸோ லிமிட்டட் எடிஷன் 10 வருஷம் முன்ன வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்க லிமிட்டட் எடிஷன் சொல்லி அதை வந்துட்டு பயங்கரமாக இருப்போம். இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க ஸ்டிக்கர் ஒட்டி கிளியர். இங்கே அப்படிலாம் கிடையாது, பியூர்லி பெயிண்டிங். கம் அண்ட் see the you can just feel the painting. So we just love it. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ we purely customize ராயல் என்ஃபீல்டு ஆன் பெயிண்டிங்ஸ், ஸ்டிக்கரிங், ரேப்பிங் இது எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நம்மகிட்ட வராதிங்க, நம்ம அது பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஸ்டிக்கரிங் ஒர்க் நம்ம பண்ணுறதில்ல. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் எல்லாம் டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இங்கே ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350 ஃபுல் ஆக்சிடென்ட், ஃபுல்லாக அவுட்டு. இந்த ஸ்டேலேருந்து எல்லாமே போயிடுச்சு. இந்த வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மறுபடியும் அங்கே ஒரு இன்ஜின் மட்டும் பெயிண்டிங் கேட்குறாங்க ரொம்ப பேர் சிகைஸ். ஆனால் எனக்கு இன்ஜின் மெயின்டைன் பண்ண முடியலண்ணே. இன்ஜின் மட்டும் எனக்கு மெயின்டைன் பண்ணணும் சிகைஸ். ஹியர் ஹவு பியூட்டிஃபுல் அண்ட் ஈஸி டு மெயின்டெனன்ஸ். அண்ட் ரொம்ப பேர் கேட்கலாம், ஆனால் இன்ஜின் ஹீட் ஆகுது, கொஞ்சம் நெஞ்சம் அங்கே பீல் ஆஃப் ஆகும் பெயிண்ட்டு, அது என்ன பண்ணலான்னு. நீங்கள் இங்கே எடுத்து வந்தீங்கன்னா டச்சப் பண்ணி தரோம். இல்லைன்னா நாங்களே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம், நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக நம்மளோட கேரேஜில் மதத்துக்கு எந்த வேறுபாடு இல்லை. யூ கேன் ஜஸ்ட் see the Jesus here. சாய்பாபாவும் இருக்காங்க, நம்ம அல்லாவோட சாமியும் இருக்காங்க, இஸ்லாமர். ஸோ கைஸ் எம்மதமும் சம்மதம் நம்ம மெட்ராஸ் பைக்கில். ஸோ டீமுமே ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ திருவான்மியூர்லேருந்து வெளியே ஒரு தென்றபட் நிற்கிது. ஆமாம், திருவான்மியூரா துறைப்பாக்கத்துலேருந்து வந்திருக்காப்ல. இப்போ சும்மா அவர் கேட்போமே எங்கேருந்து வராப்லன்னு. வாங்க சிகைஸ். ஏன் நான் ரொம்ப பேருக்கு நம்ம வீடியோ சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு, ஹலோ சார் எங்கேருந்து வரீங்க சார்? துறைப்பாக்கம். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 8 o'clock வந்தாங்க. சிகைஸ் மதுரை, திருச்சி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். அண்ட் சார் துறைப்பாக்கம் ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் சார் இங்கேருந்து? 52 கிலோமீட்டர்ஸ். காலையிலே 8 மணிக்கு வராங்க. அண்ட் நம்மளோட கேரேஜ் ஓப்பன் இருந்ததா சார்? ஷோரூம் ஓப்பனில் இருந்தது. ஓகே. ஸோ கைஸ் ஏர்லி மார்னிங் நம்மளோட கேரேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மெட்ராஸ் பைக்கர். சார் பார்த்தீங்கன்னா அவங்களோட தண்டர்பர்ட் எடுத்து வந்தாங்க. கைஸ் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பேர் இவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வந்தாங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க வேண்டியது. அதனால தான் ஏர்லி மார்னிங் நம்ம 8 o'clock வந்தாங்க. 8 o'clock கேரேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. சேம் டைம் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம டீம் கொடுத்துட்ருக்காங்க வெளியே. ஸோ ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயில்டாக கொடுத்துரும். ஸோ தட் இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க. சில பேர் வந்து நல்லாயிருக்கும் வண்டி பெயிண்ட் பண்ணுவாங்க, வேணாங்க. சில பேர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கோம். ஸோ இந்த மாதிரி வி வில் அட்வைஸ் யூ த பெஸ்ட் திங். அண்ட் அது போக உங்களுக்கு இப்போ நம்ம தருமபுரி வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கல்ல, அவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா உடனே நீங்கள் அட்டன் பண்ணி அன்றைக்கி கொடுத்துருவீங்களா? எக்ஸாக்ட்லி சிகைஸ். எதுக்காக அப்பாயின்மெண்ட்னா டெலிவரியில் டிலே இல்லாமல் டைமிங்க்கு கொடுக்க முடியும். நான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன் பிரதர்னா அவங்களுக்கு ஒரு 2 பர்சனை ஹோல்ட் பண்ணி வச்சிருவோம் டெக்னீஷியன். ஏன்னா அவங்க வந்து அவங்க வண்டியை மட்டும் பார்க்குற மாதிரி. பிகாஸ் இப்போ எல்லா வண்டிக்கும் இருக்கும், ஒரு வண்டிக்கு ஒரு ஆள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அவங்க திடீர்னு வந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் வெயிட் பண்ணி, ஏன்னா இந்த வண்டி நான் டைமிங்க்கு கொடுத்தாகணும், ரைட்? ஸோ அதனால் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறது பெஸ்ட். அண்ட் மாடிஃபைடுக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கேரேஜுக்கு வந்துடலாம். உங்களுக்கான டைமிங் எவ்வளோ பட்ஜெட்டாகவும் எவ்வளோ லைக்
டைம் பீரியடில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோன்ற எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டேரிஸ். சென்னை ரெடில்ஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக்கர் ஷாப் தாங்க வந்திருக்கும். ஸோ ராயல் என்ஃபீல்டு புல்லட்ஸ் எல்லாமே தரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 ராயல் என்ஃபீல்டு கிட்ட ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வித் ப்ரைஸோடு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம கூட கார்த்திக் ப்ரோ இருக்காரு. கார்த்திக் ப்ரோ வணக்கம் ப்ரோ. ஸோ சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் இருக்கீங்க. ஸோ நிறைய ராயல் என்ஃபீல்டு நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அப்போதைக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் வந்து மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. சொல்லுங்கள் ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் பைக்கர் கராஜ். கைஸ், நம்ம வீடியோவில் போகிறது மீன மெட்ராஸ் பைக்கரில் என்ன தான் நடக்குதுன்னு ரொம்ப பேரோட டவுட் இருக்குது அண்ட் கன்ஃபியூஷன் இருக்குது. கைஸ், இந்த ஷோரூம் அப்படியே காட்டுங்களேன். இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சாப்டர் 2ல் வரும். தட் இஸ் மாடிஃபிகேஷன் அண்ட் வி ஹேவ் என்டையர் அக்சசரிஸ் ஃபார் ராயல் என்ஃபீல்டு. சாப்டர் 1 பக்கத்தில் இருக்குது. அதாவது வந்துட்டு என்னென்னா சர்வீஸ் அண்ட் ஸ்பேர். ஸோ சர்வீஸ் சென்டர் இருக்குது, நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் பண்ணுறோம். ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது, மாடிஃபிகேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அது போக வந்துட்டு பிபிஎஃப்ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு மெட்ராஸ் பைக்கரில். ஓகே ப்ரோ. ஸோ விண்டேஜ் பிளட் ஒன்று ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கீங்க, சூப்பராக. எக்ஸாக்ட்லி கைஸ், இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு பயங்கர கிரேஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி விண்டேஜுக்கு வந்துட்டு நம்மளோட ட்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த விண்டேஜை லவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் விண்டேஜ்லேயே கொஞ்சம் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள், இது ஒரு கஸ்டமர் மலேசியாவில் இருக்காங்க. அப்பா பையன் மலேசியாவில், தமிழ்நாட்டில் திருவாரூரில் ஊடு, பட்டு மலேசியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட பழைய புல்லட்டை ரொம்ப ஸ்க்ராப் கண்டிஷனில் வந்ததை நான் ஃபுல்லாகவே, அதாவது அப்பா பேரும் பையன் பேரும் கமல் தீன். ஸோ ஃபுல் நேம் இருக்குது, பட் அவங்களோட பாதி நேம் எடுத்துக்கிட்டேன். கமல், இது தீன், அந்த கமல தீன் சொல்லிட்டு கே, அந்த கே வந்துட்டு கிளாஸாக கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஓல்டு புல்லட். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், ஸ்கின் டோன்லாம் வந்துட்டு ரொம்ப கிளாஸாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்கோம். அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெட்ராஸ் பைக்கர் மட்டும்தான் இந்தியாவிலே அதிக பெயிண்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அதிக வெஹிக்கல்ஸ் பண்ண ஒரே கேரேஜ் நம்ம தான். அண்ட் சீக்கிரமாக ஒரு குட் நியூஸும் உங்களுக்கு வரும். தட் இஸ் இந்தியாஸ் ஹையஸ்ட் ஃபாலோவர் பேஜாக நம்மளது வரும். எப்போனா 500K வரும்போது, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10K தேவைப்படுது. உங்களோட சப்போர்ட்னால அதுவும் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் 500K வந்ததுன்னா ஓப்பன் சேலஞ்ச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்போம் அதிக மாடிஃபிகேஷன் கராஜ் ஃபாலோவர்ஸில். ஸோ அது எல்லாமே நீங்கள் எல்லாமே சாத்தியமே இல்லை. அதனால தான் உங்களுக்காக கண்டினியூஸாக நாங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். அண்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெட்ராஸ் பைக்கரில் அட்டகாசமாக அண்ட் இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது ரொம்ப பேர் சந்தோஷப்படுவீங்க. அதாவது ஐயப்பன் கான்செப்டில் அழகாக ஐயப்பனையும் வந்துட்டு நாங்கள் பைக்கில் கொண்டுட்டு வந்திருக்கோம். எவ்வளோ அவர் இந்த கஸ்டமர் லவ் பண்ணுவார்னு பாருங்கள். அந்த மூஞ்சி லட்சணமே பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த சன்னதியில் உட்காந்துருக்க அப்படியே கொண்டு வந்திருக்கோம் ஐயப்பனை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புலியில் கெத்தாக காட்டூரில் நடந்து வர சீனியும் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஐயப்பனோட கோவில் கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்களேன். ஸோ ஐயப்பன் கோவில் போனவங்களுக்கு தெரியும். ஐ திங்க் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஐயப்பன் சீக்கிரமாக என் ஐயப்பன் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் ஐயப்பனை பார்த்ததில்ல, கோவிலுக்கும் போனதில்லை. ஐ திங்க் திஸ் இயர் இட் மே பி பாசிபிள் ஆஃப்டர் மேக்கிங் திஸ் பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அண்ட் பெயிண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கைஸ், சிவன் ஈஷா யோகாவில் இருக்கிற சிவன், அதே மாதிரி இங்கே சிவன் லிங்கம், இது எல்லாமே கிளாஸாக நம்ம மெட்ராஸ் பைக்கில் பெயிண்ட் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அகெயின் மறுபடியும் ஆல்ரெடி கிருஷ்ணர் தீம் பண்ணியிருக்கோம் ரொம்ப. பட் கிருஷ்ணர் ராதையை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் அட்டகாசமாக இங்கே பாருங்களேன், கிருஷ்ணர் அவர் கையிலேருந்து பூவை வந்துட்டு ராதை மேலே போடுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அண்ட் இது வந்துட்டு கையிலேயே வரைஞ்சதுங்க. தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். ஸோ கைஸ், நம்ம இதில் வந்துட்டு ஏர் ப்ரஷ் இருக்குது, ஸோ பெயிண்டிங் இருக்குது, அண்ட் ஹேண்ட் பெயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறுபடியும் சிவன் இங்கே பாருங்கள் தாண்டவம் ஆடுற மாதிரி சிவன் சூலம் வச்சுருக்காங்க. சிவன் இதெல்லாம் அகெயின் பெயிண்டிங். அண்ட் இங்கே பாருங்கள் சிவன் பார்வதி எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்களேன் லட்சணமாக. கைஸ், இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் என்ன சொல்லுவாங்க நெவர் எண்டிங் அப்படின்ற மாதிரி இந்த வண்டி பேட்ச் போயிட்டே இருக்குதுங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு இங்கே பாருங்கள், காடு வெட்டி குரு அவங்களோட லோகோ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீரப்பன் வந்துட்டு காட்டில் புலியில் கம்பீரமாக சுற்றிட்டு இருக்க மாதிரி மறுபடியும் இது வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்குது. அண்ட் ஹியர் வி ஹாவ் தி சைட் பாக்ஸஸ்.
இதில் பெயிண்ட் பண்ணி பிபிஎஃப்பும் பண்ணியிருக்குல்ல? எக்ஸாக்ட்லி, பெயிண்ட் பண்ணி. ஏன்னா சில ஊரில் வந்துட்டு பிபிஎஃப் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால பெயிண்டிங் முடிஞ்சோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணி கையோட பிபிஎஃப் பண்ணி நம்மளும் அதே ஊருக்கு அனுப்பிடுவோம். ஸோ தட் அவங்களுக்கு ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும், எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது கைஸ். அண்டு ரீசன்ட் டைமில் ரொம்ப பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது, சி கைஸ் தீஸ் ஆர் ஆல், அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ஒரு 7-8 வண்டி இருக்குது, இந்த பக்கம் ஒரு 7-8 வண்டி இருக்குது. தீஸ் ஆர் ஆல் ஜூலை மந்த் டெலிவரி. ஸோ இந்த மந்தில் டெலிவரி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் பேட்ச் மேலே அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஃபோல்டபுள் சீட்ஸ். ஆனால் என் வண்டியில் ஃபோல்டபுள் சீட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ கிளாஸாக இருக்குது. இன்னொரு ஃபோல்டபுள் சீட்ஸ் காட்டுறேன், கொஞ்சம் டிசைனாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபோல்டபுள் சீட்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு ரெடிமேடாக ரொம்ப பேர் வாங்கி விற்கிறாங்க. சிகைஸ் அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ரெடிமேட்னா இந்த மாதிரி இருக்கும். சி இது அந்த அளவுக்கு குவாலிட்டியில், பட் வி கஸ்டமைஸ். அதுவும் என்கிட்ட இருக்குது, ஆனால் அது சேல் பண்ணுறதில்ல. சரி எவ்வளோ கிளாஸாக இருக்குது பாருங்களேன் இந்த டிசைனு. ப்ரோ நீங்கள் ரீசெண்டாக ட்ரிப்பு பண்ணீங்கல்ல ப்ரோ, ஸோ அதுலேயே போயிட்டு வந்தீங்க. அது வந்து உங்களோட சூப்பர் பைக்கில் பண்ணீங்க, டிஆர்கே 502ல பண்ணீங்க. கண்டிப்பாக சீட்ஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணீங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் பண்ண முடியுமா? சூப்பர் கொஸ்டின். பிரதர் சொன்னது மாதிரி இங்கேருந்து லடாக் வந்துட்டு இட்ஸ் நாட் அன் ஈஸி. நாங்கள் டிஆர்கே போனோம், என் சீட்டை நல்லா கம்ஃபர்டபுளாக இங்கே நாங்கள் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால தான் நான் ஜம்முன்னு போயிட்டு வந்தோம். அண்ட் எஸ் வி ஹேவ் சீட்ஸ் ஃபார் ராயல் என்ஃபீல்டு கஸ்டமர்ஸும். சரி நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் போகிறீங்களா, யூஸ்வலாக இப்போ லோக்கலில் ஓட்டுற சீட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ரியர் சீட் எவ்வளோ தான் வருவாங்க, நான் இவ்வளோ பெருசாக பண்ணித்தரேன். அண்ட் ஃப்ரண்ட் சீட் கம்பேர் பண்ணி காட்டுறேன். சி ஃப்ரண்ட் சீட் இது தான் இருக்கும், நான் ஜம்போ சீட். அண்ட் இது எல்லாமே ஏர் ஃப்ளோ சர்க்குலேஷன் இருக்கிறது. நீங்கள் உட்காந்தே ரொம்ப தூரம் போகிறீங்க, ஸோ ஏர் போகும்போது இது வழியாக போய் உங்களுக்கு கொஞ்சம் காற்று கொடுக்கும், உங்களோட ரிலாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் எதுக்காக பண்ணேன், நான் போயிட்டு வந்தேன், எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது. பட் ரொம்ப பைக்கர்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அது போக வந்துட்டு வி ஹவ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் சீட்ஸ் கஸ்டமைஸ். அண்ட் அது போக நீங்கள் கப்புலாக போகிறீங்க, லைக் லேடிஸ் உங்கள் கூட வராங்க, அம்மாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களோட ஒய்ஃப், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் ட்ராவல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மகாராஜா ஸ்ட்ரீட் சொல்லுவோம். நம்ம இதில் சீட்லேயே நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கோம். மகாராஜா சீட்டுன்றது என்னென்னா, நம்ம சோஃபாவில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் வீட்டில் நல்லா ஜம்முன்னு, அந்த மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு ஒரு பைக்கில் போகிற ஃபீலே இருக்காது. அண்ட் நோ மோர் பெயின். பிகாஸ் ரொம்ப பேர் ராயல் என்ஃபீல்டில் உட்காந்துப்பாங்க, எரிஞ்சிட்டே இருக்கும், எந்திரிச்சு ஓட்டுவாங்க. ரொம்ப பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் தூரம் எந்திரிச்சு ஓட்டுவாங்க, ஏன்னா பட்டக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மேசிவ் சீட் கைஸ் விச் ஹெல்ப்ஸ் யூ டு கோ லாங் வித் வெரி கம்ஃபர்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ட்வின் ஸ்பார்க் வண்டி எவ்வளோ ஜம்முன்னு பண்ணியிருக்கோம் பாருங்க, சீட்டு அட்டகாசமாக. பழைய ட்வின் ஸ்பார்க்குக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்கோம், சாஞ்சிட்டு போகலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எந்த வண்டி கொண்டுட்டு வாங்க, வி வில் கிவ் யூ தி பெஸ்ட் சீட் வித் சூப்பர் கூலிங் ஃபோம். ஸோ இன்றைக்கெலாம் எதோ சொல்கிறாங்க, நான் எதையும் கொண்டுட்டு வரல இந்த வீடியோவில் கான்ட்ரவர்சியாக, இது போடலாம் இது போடலாம், எது போட்டாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான். ஸோ நான் கம்ஃபர்ட் பண்ணி தரதில் நான் வந்துட்டு உறுதியாக இருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ இங்கே நிறைய ராயல் என்ஃபீல்ட்ஸ் இருக்குது, நம்ம தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு சம்மந்தமாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ தண்டர்பர்டு, கிளாசிக் 350, ட்வின் ஸ்பார்க்கு, எலக்ட்ரானிக் எல்லா பைக்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது வந்து உங்கள்கிட்ட நிறைய புக்கிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக புக் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ மந்த் ப்ரோ எடுக்கும் ஃபுல் பைக் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு? யூஸ்வலாக இது எல்லா கஸ்டமரும் கேட்குறது. சிகைஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா மினிமம் லேட்டஸ்ட் புல்லட்டுக்கு 45 days தேவைப்படும். வேரல்ஸ் இதே ஓல்டு புல்லட்லாம் வந்தீங்கன்னா மினிமம் 3 months கண்டிப்பாக தேவைப்படும். 3 months கம்மியில் வந்து பண்ணணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வேலை பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி. ரொம்ப பேருக்கு தெரியும் இது பெயிண்டிங் பண்ணுறதுன்னு. பெயிண்டிங்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாண்ட் பிளாஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பெரிய சிலிண்டர் மாதிரி மண் உள்ளேருந்து வரும், சாண்ட் பிளாஸ் பண்ணணும், ப்ரேமர் அடிப்பாங்க, திருப்பி டிங்கர் கிட்ட போகணும், டிங்கர் வேலை முடிப்பாங்க, அகெயின் இட் வில் கம் பேக் டு லைக் பெயிண்டர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மாடிஃபிகேஷன். சர்வீஸாக ஒரு நாள் இல்லை அடுத்த நாள் கொடுத்துரும். அண்ட் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்கிறது, பிரதர் அலாய் வீல்ஸ் ஆப்ஷன் காட்டுங்க, அதே மாதிரி பைக்கில் போட்டதை காட்டுங்க. சிகைஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை காட்டுறேன். சிகைஸ் திஸ் ஆர் ஆல் சிங்கிள் டிஸ்க் அலாய் வீல். இந்த பக்கம் இருக்குது டபுள் டிஸ்க், அதாவது தண்டர்பர்ட் டபுள் டிஸ்க், ரெண்டுமே டிஸ்க் இருக்குன்னா இந்த அலாய் வீலெல்லாம் செட் ஆகும். இல்லைங்க எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க்கு, பின்னாடி பிரேக் ஷூ போடுறேன்னா இந்த அலாய் வீலெல்லாம் செட் ஆகும். நான் வண்டியில் போட்டதையும் காட்டுறேன் எப்படி இருக்கும், வித் நேமோடே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் டபுள் வி, 2 வி இருக்கிற மாதிரி இருக்கும், இது டபுள் வி. அண்ட்
இது வந்துட்டு 30 ஸ்போக்ஸ், ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது 30 ஸ்போக்ஸ். அகெயின் அதுவும் டபுள் வி. அப்படியே இங்கே காட்டுறேன். 13 ஸ்போக்ஸ் ஃபேட் ராயல் என்ஃபீல்டு, 13 ஸ்போக்ஸ் ஃபேட். இது வந்துட்டு 13 ஸ்போக்ஸ் லைனிங். இது அகெயின் டபுள் வி, பிகாஸ் பயங்கர ரீச் இந்த டபுள் வின்றது. இது கிராஸ், 30 ஸ்போக்ஸ் கிராஸ், டபுள் வி அண்ட் வி கிராஸ். கைஸ் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இது வி மாதிரி இருக்குது இல்லை, இந்த 2 வி டபுள்யூ வியில், இது விஏ கிராஸாக போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வி கிராஸ். 30 ஸ்போக்ஸ் ஃபுல் பிளாக். ஸோ இதில் சில்வரே வராது. அதே மாதிரி இது 30 ஸ்போக்ஸ் பிளாக் அண்ட் சில்வர். அண்ட் இது வந்து இந்த ஸ்போக்ஸில் பாருங்கள், இந்த ஸ்போக்ஸுக்கும் இந்த ஸ்போக்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஃபேட்டாக வரும். ஸோ இது வந்துட்டு டபுள் லைன் சொல்லுவாங்க. இதான் 2 லைன் வருது பார்த்தீங்களா, டபுள் லைன். அண்ட் அகெயின் இது ஃபேட். ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் அலாய் வீல்ஸ் அண்ட் சீட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஜம்போ சீட்ஸு அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கோவா போகும்போது புல்லட்டில் போட்டிருந்தேன், நானும் என் மனைவியும் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்ட், எரிச்சல் கிடையாது. அந்த சப்போர்ட் எதுக்கு வருது தெரியுமா? ரொம்ப பேருக்கு இந்த பேக் போன் சப்போர்ட் ரொம்ப தூரம் போனோன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணோன்னா பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ முதுகில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா சாஞ்சிட்டு போகலாம் நல்லா லாங்காக. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக வி ஹேவ் அலாய் வீல் ஃபார் அவெஞ்சர், RX 100. இந்த மாதிரி எங்ககிட்ட ஏகப்பட்ட வண்டிங்களுக்கு வந்துட்டு லைக் அலாய் வீல்ஸ் இருக்குது. அண்ட் மீட்டியார் ரீபானுக்கும் எங்ககிட்ட இருக்குது. அண்ட் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க சைலன்சர்ஸ். சைலன்சரில் வந்து எல்லா வண்டிக்கும் இருக்குது. இப்போ வந்த சூப்பர் மீட்டியார் ஷார்ட் கன் வந்திருந்தது. ஷார்ட் கனுக்கும் எங்களுக்கு வந்துட்டு சைலன்சர்ஸ் இருக்குது. அண்ட் சூப்பர் மீட்டியாருக்கு சைலன்சர் இருக்குது. GT 650, இன்டர்செப்டா 650 எல்லாரும் கேட்குறாங்க, நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் வேணும்னு, வித் வாரண்டி கேரண்டி SS. அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு வந்துடலாம், சைலன்சரில் கை வைக்கலாம், சில்லுன்னு இருக்கும். ஸோ வி ஹேவ் த பிராண்ட் என்ன சொல்லுவாங்க சைலன்சர்ஸ். அண்டு கிட்ஸ் பைக் ஆல்மோஸ்ட் ஒரு 12 பீஸ் வந்தது, எல்லாமே சோல்ட் அவுட். 2 பீஸ் இருக்குது. இதுவுமே லைக் கேட்டுட்ருக்காங்க. ஒன்ஸ் இட் இஸ் சோல்ட் அவுட் போட்டுரும். ஸோ திஸ் இஸ் ரெட் கலர் அண்ட் தட் இஸ் எல்லோ கலர். வி ஹேவ் 2 பீசஸ். ஓகே ப்ரோ, RX-ம் ரெடி பண்ணுறீங்க. கண்டிப்பாக RX-க்கு தான் அந்த இது இன்னும் முடியல, அதனால் அதை பற்றி பேசல. பட் திஸ் இஸ் லேட்டஸ்ட் நியூ ட்ரெண்ட். இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் ஏர் பிரஷ் பெயிண்டிங் தான் பண்ணி. ஆமாம், இதுவும் அட்டகாசமாக வந்துட்டு இது வந்துட்டு சிங்கப்பூர் கஸ்டமர், சிங்கப்பூர்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்டு கிரிக்கெட் பால் பற்றி நம்ம சொல்லணும்ல, கிரிக்கெட் பால் மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் அதோடைய டேங்க்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அதோடைய டேங்க் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு போலீஸ் நபர், அவருக்கு தான் இது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பாருங்கள், இந்த வண்டி சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு முக்கியமான நபர் நம்ம சொல்கிறோம். இந்த வண்டி எவ்வளோ அட்டகாசமாக கிளாஸாக இருக்குது. பழைய வண்டியாக வாங்கிட்டு வந்தாப்புல சாரு, அந்த வண்டியை சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த வண்டி இன்னும் முடியல, இன்கம்ப்ளீட் பிளெயின் இந்த கலர் கேட்டாங்க, பண்ணியிருக்கோம். அதில் வந்து மோனோகிராம்ஸ் வரப்போகுது. அண்டு கைஸ் சொல்லணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் லாங் வீடியோ. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எனக்கு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் நேரில் என்ன கேட்கணும்னா யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் ஸோ தட் மை டீம் வில் ரிப்ளை டு ஆல் த கமெண்ட்ஸ் கைஸ். உண்மையாக எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நம்ம பேஜை ரெஃபர் பண்ணி நம்ம ஷாப்புக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்? டெஃபினட்டாக, அதாவது வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் ARK டைரிஸில் நம்ம மெட்ராஸ் பைக்கர் பேஜில் மட்டும் தான் வந்துட்டுருக்கோம். அண்ட் பர்டிகுலராக கஸ்டமர் சொல்லும்போது இட்ஸ் அண்ட் லவ் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை சைட். அதாவது சர்வீஸாக இருக்கட்டும், மாடிஃபிகேஷன், அக்சசரிஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா டிஸ்கவுண்ட் சொல்கிறது அவங்க வரும்போது அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுப்பேன், அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது என் சைட்லேருந்து ஒரு சின்ன கிஃப்டாக நான் கொடுக்குறேன். பெஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஆல் டேக்கிங் தி நேம் ஆஃப் ARK டைரிஸ் வீடியோஸ் மூலியமாக வந்திருக்கேன். அண்ட் பர்டிகுலராக அந்த வீடியோ நான் கேட்பேன், இதில் எது பார்த்தீங்கன்னு அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வி வில் கிவ் யூ கைஸ். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்து